ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, குரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கிறார், என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கார். 7ஆம் வீடு எந்த வீடு அப்படின்னு சொல்லலை. அந்த சரி அப்படியே இருந்தாலும் 7ஆம் வீட்டில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் குரு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வேறு எந்தெந்த கிரகங்கள் அந்த 7ஆம் பாவத்துக்கு சாதகமான இடங்கள்லையோ பாதகமான இடங்கள்லையோ நிற்கிது அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்க்கணும். சும்மா ஒரு பெண் ஜாதகத்தில் குரு 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? அந்த பொது பலன்கள் அதை தான் நான் இவ்வளோ நாளாக சொல்லிட்டுருக்கேன். இந்த மாதிரி பொது பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்காதீங்க. ஒவ்வொரு ஜாதகத்தையும் கணித்து தான் அந்த பலன்களை எடுக்க முடியுமோ தவிர தனியாக 7ஆம் வீட்டில் குரு இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் எப்படி பலன் சொல்ல முடியும்? ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. அப்படியெல்லாம் பலன் சொல்லவே முடியாது. உங்கள் ஜாதகத்துக்கு தான் 7ல் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் குரு இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா அது எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் சொல்ல முடியும். அதே போல் ரவி அபி அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காங்க, ராகு கேது குரு சனி பயிற்சி எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் மேம். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளோ நேரமும் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த விஷயங்கள் எல்லாமே எதுவுமே ராசி பலன் அப்படின்ற இடத்துலையோ பயிற்சி பலன் அப்படின்ற இடத்துலையோ அது பொதுவாக பார்த்தா அது நமக்கு நடக்கவே நடக்காது. அதில் பொதுவாக சொல்கிற விஷயங்கள் எதுவுமே உண்மையாகவும் இருக்காது உங்கள் ஜாதகத்துக்கு. ஓகேங்களா? அதனால் உங்கள் சுய ஜாதகத்துக்கு பார்த்துக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? சாய் மஞ்சுளா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பில்லி சோனிய வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கு அவங்க போட்டிருக்காங்க, அம்மா இப்படி சொல்லி சொல்லி நான் நிறைய அமௌண்ட் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இந்த பில்லி சூனியம் அப்படிங்கிற ஆவல் அப்படின்ற விஷயங்களையெல்லாம் சொல்லி தேவையில்லாமல் சொல்லி நிறையா அவங்க பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. அதில் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் தயவு செஞ்சு எங்கேயும் இந்த மருந்து வச்சுருக்கேன், மாயம் வச்சுருக்கேன், பில்லி சூனியம் வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம் பார்த்து பயந்துக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.